கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கையை மறைக்கவே சேது செல்வம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்த சேது செல்வம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதற்கு அவர் கூறிய காரணம் உண்மையல்ல. அவர் கட்சி கொள்கைக்கு எதிராக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் இடத்தை திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் சிவகுமார் காலி செய்யாத விவகாரத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து ரூபாய் 15 லட்சம் பெற்றதாக புகார் வந்தது. இதுகுறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. முதலில் மறுத்த அவர் பின் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டதும் பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி அவரை கட்சியிலிருந்து ஓராண்டிற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதற்கு அவர் உடன்பட்டு கையெழுத்திட்டார். இதையெல்லாம் மறைத்து அவர் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அபாண்டமாக பொய் சொல்லி அதை உண்மையாக மாற்றும் முயற்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஈடுபடுவதாக சேது செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சேது செல்வம், பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரிடம் தாம் பணம் பெற்றதாக தன் மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தனது பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி தன்னை தேர்தலில் போட்டியிடாத அளவிற்கு தன் மீது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதனும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீமும் திட்டமிட்டு வதந்திகளை பரப்பி குற்றம் சாட்டி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தன் மீது அபாண்டமாக பொய் கூறி அதை உண்மையாக மாற்ற முயற்சிக்கும் மாநில செயலாளர் சலீம் மற்றும் நாரா கலைநாதன் மீது நீதிமன்றத்தில் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர உள்ளதாக குறிப்பிட்ட சேது செல்வம், பழிவாங்கும் நடவடிக்கை கட்சியில் தொடர்வதால் தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் கட்சியிலிருந்து விலகி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தீர்த்தவாரி பகுதிகள் பழுதாகி நின்ற வாகனத்தை பழுது நீக்கும் முயற்சியில் இருந்த வாலிபரிடம் 2 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்ற 3 திருநங்கைகள் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் அருகே கெடார் கிராமத்தை சார்ந்தவர் கண்ணப்பன். இவரது மகன் ராமச்சந்திரன் வயது 34. இவர் கடந்த 3ஆம் தேதி சென்னையிலிருந்து தனக்கு சொந்தமான மோட்டார் பைக்கில் ஏசிஆர் வழியாக வந்துள்ளார். இவர் மரக்காணம் தீர்த்தவாரி அருகில் வந்தபொழுது அவரது மோட்டார் பைக் திடீரென பழுதாகியுள்ளது. இதனால் ராமச்சந்திரன் தனது மோட்டார் பைக்கை சாலையோரம் நிறுத்திவிட்டு பைக்கை சரி செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அந்த வழியாக ஒரு காரில் 3 திருநங்கைகள் வந்துள்ளனர். அவர்கள் ராமச்சந்திரனின் பழுதான மோட்டார் பைக் அருகில் காரை நிறுத்திவிட்டு என்ன ஏது என்று விசாரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு ராமச்சந்திரன் அவர்களிடம் தனது மோட்டார் பைக் திடீரென பழுதாகி விட்டதாக கூறியுள்ளார். அப்போது எதிர்பாரா விதமாக ராமச்சந்திரனின் கழுத்திலிருந்து 2 சவரன் தங்கச் செயினை காரில் வந்த திருநங்கைகள் பறித்து சென்று காரிலேயே தப்பி சென்று விட்டனர். இதுகுறித்து ராமச்சந்திரன் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகார் மீது மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த லாவண்யா வயது 31, நிஷா வயது 30, ரெஜினா வயது 24 ஆகிய 3 திருநங்கைகளை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் நடந்த கார் வெடிகுண்டு விபத்து எதிரொலியாக நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் எந்தவொரு சோதனையும் நடைபெறவில்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து கடும் குற்றம் சாட்டினார். டெல்லியில் நடைபெற்றுள்ள கார் வெடிகுண்டு விபத்து தொடர்ந்து நாடு முழுவதும் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களிலும் எல்லை பகுதி மற்றும் ரயில்வே நிலையம், பேருந்து நிலையம், மக்கள் கூடும் முக்கிய பகுதிகளில் போலீசார் சோதனை செய்தனர். இந்த நிலையில் புதுச்சேரிக்கும் மத்திய உள்துறை மூலமாக உஷார் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல்துறையினர் இதுவரை எந்த சோதனையும் ஈடுபடவில்லை என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடற்கரை சாலை மற்றும் ரெஸ்டோபார், ரயில்வே நிலையம், பேருந்து நிலையங்களில் ஆய்வு செய்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். பல்வேறு வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளனர். அவர்களுக்கும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை, எந்தவித சோதனைகளும் இல்லை. இதனால் புதுச்சேரிக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளது என்றும்
உடனடியாக அரசு மற்றும் காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்து கண்காணிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போலீசார் மாநில எல்லை, ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். டெல்லியில் இன்று இரவு நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் போலீசார் விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுற்றுலா தலம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம், தங்கும் விடுதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களில் இரவு முழுவதும் போலீசார் மோப்பனாய் உதவியுடன் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதுச்சேரி தமிழக மாநில எல்லை பகுதிகளில் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் மோப்பனாய் உதவியோடு போலீசார் தீவிரமாக சோதனை செய்தனர். ஆற்றில் அடையாளம் தெரியாத மர்மமான முறைகள் இறந்து கிடந்த பெண் யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபிஷேகப்பாக்கம் அடுத்த TN பாளையம் மல்லாட்டாற்றில் அடையாளம் தெரியாத 45 வயது மதிக்கத்தக்க பெண் நேற்று மாலை 4:30 மணியளவில் தண்ணீரில் இறந்து கிடந்தார். ஆற்றின் கரைகள், பைகள், புடவைகள் உள்ளிட்ட துணிகள் இருந்தது. தகவலறிந்த தவளக்குப்பம் போலீசார் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த பெண் எந்த பகுதியை சார்ந்தவர் என்பது தெரியவில்லை. ஆற்றில் குளிப்பதற்கு இறங்கும்போது தண்ணீரில் மூழ்கி இறந்தாரா அல்லது குடும்ப பிரச்சனையில் தற்கொலை செய்து கொண்டாரா என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதை தட்டி கேட்ட போக்குவரத்து காவலரிடம் தலைக்கேறிய மதுபோதைகள் போதை ஆசாமி வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபடும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரி நேரு வீதி, அண்ணா சாலை போக்குவரத்து சிக்னல் அருகே தலைக்கேறிய போதை ஆசாமி ஒருவர் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதோடு தகாத வார்த்தைகள் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து சாலையில் சென்றவர்கள் அங்கு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் திருஞானமூர்த்தியிடம் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காவலர் திருஞானமூர்த்தி மதுபோதையில் இருந்த வாலிபரை அங்கிருந்து போக சொல்லியிருக்கிறார். ஆனால் போதை ஆசாமி யார் சொன்னாலும் போக மாட்டேன், இங்குதான் நிற்பேன் என்றும் போலீசார் யார் வேண்டுமானாலும் வரட்டும், தனக்கு கவலை இல்லை என்று கூறி போலீசார் என்ற அச்சம் கூட இல்லாமல் மதுபோதை உச்சத்தில் போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதம் செய்ததோடு தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டார். இதனிடையே காவலரிடம் போதை ஆசாமி செய்யும் அட்டூழியங்களை பார்த்த பொதுமக்கள் ஒன்று கூடியதால் கூட்டத்தை கண்டவுடன் போதை ஆசாமி தன் மீது தவறு இல்லை என்றும் அந்தர் பல்டி அடித்ததாக வேடிக்கையாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகடை போலீசார் போதை ஆசாமியை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மன்னிப்பு கேட்டதால் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படாமல் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலி விளம்பரம் வெளியிட்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த 5 பேருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரியை சார்ந்தவர் சேதுராமன், கான்ட்ராக்டர். இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் சமூக வலைதளமான ஃபேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற நிறுவனம் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக TMT கம்பி தருவதாக வந்த விளம்பரத்தை பார்த்து ரூபாய் 30.97 லட்சம் முன்பணம் செலுத்தி ஆர்டர் செய்தார். ஆனால் ஆர்டர் கொடுத்த கம்பிகள் வரவில்லை. புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து மகாராஷ்டிராவை சார்ந்த ராகுல்குமார் சிங் வயது 30, பீகாரை சார்ந்த உத்தம் விஷால்குமார் வயது 24, ராயிஷன் குமார் வயது 24, அபிஷேக் குமார் வயது 27, பெங்களூருவை சார்ந்த தயாந்த் வயது 30 ஆகியோரை கடந்த ஜூன் 20ஆம் தேதி கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 34 லட்சம் ரூபாய் ரொக்கம், 40 மொபைல் போன்கள், லேப்டாப் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர்.
கைது செய்யப்பட்ட 5 பேர் மீதும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அரசு தரப்பில் உதவி அரசு வழக்கறிஞர் கணேஷ் ஞானசம்பந்தம் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி யஷ்வந்த் ராவ் எங்கர்சோல் குற்றவாளிகள் 5 பேருக்கும் தலா 5 மாத சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் 20,000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். புதுச்சேரியில் பாஜக 3 அணியாக செயல்பட்டு வருவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் 2019ஆம் ஆண்டு மருந்து வாங்கப்பட்ட விவகாரத்தில் தன்னையும் இணைத்து சிலர் பாஜகவின் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக மல்லாடி கிருஷ்ணராவ் இருந்தார். மருந்து வாங்குவது தொடர்பான கோப்புகள் தன்னிடம் வராது. சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் வரையில் அந்த கோப்பு முடிந்துவிடும். இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் இதில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தான் தெரிவித்திருந்தேன். இதில் வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தொடர்பாக எந்த விசாரணை நடத்தினாலும் தான் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். முறைகேடு நடைபெற்றதாக கூறும் அதே கம்பெனியிடம் 2021 வரை தொடர்ந்து மருந்து வாங்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், இந்த காலகட்டத்தில் ரங்கசாமி தலைமையிலான பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்ததாகவும் குறிப்பிட்டார். விசாரணையை 2021ஆம் ஆண்டு வரை மருந்து வாங்கியது குறித்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணைக்கு முதல்வரை உட்படுத்த தயாரா என்று பாஜகவும் என்ஆர் காங்கிரசும் பதில் சொல்ல வேண்டும். புதுச்சேரியில் பாஜக 3 அணியாக செயல்பட்டு வருகிறது. ஒன்று பாஜக, 2வது பி டீம் ஜோஸ் சார்லஸ் மார்டின், 3வது அணியாக மல்லாடி கிருஷ்ணராவ் செயல்பட்டு வருகின்றனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாஜகவுடன் கூட்டணியா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அவர் கூட்டணியை விட்டு வெளியேறினால் அடுத்த நிமிடம் திகார் சிறையில் இருப்பார் என்றார். முதல் உலகப் போரின் 107வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் முதல் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 107வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தேரி மத்து மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலன் பியக், புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து முதல் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு 2 நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. காரைக்காலில் முதலாம் உலகப் போரின் 107வது நினைவு நாளை முன்னிட்டு பிரெஞ்சு போர் வீரர் நினைவு தூணில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள பிரெஞ்சு வீரர் நினைவு தூண் முன்பு முதலாம் உலகப் போரின் 107ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிரெஞ்சு தூதரக அதிகாரிகள், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் திரளான பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பிரெஞ்சு மக்கள் கலந்து கொண்டு போர் வீரர் சிலையின் கீழே மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். முன்னதாக முதலாம் உலகப் போரின் நினைவு நாளை முன்னிட்டு பிரான்ஸ் நாடு மற்றும் இந்திய நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டது. இதனையடுத்து முதலாம் உலகப் போரில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலை மற்றும் இனிப்புகளை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து ரெட்டியார்பாளையம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் அலுவலகம் வரை ரோட் ஷோ மேற்கொண்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு வழி நெடுங்கிலும் திரளான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரைக்காலில் ரயில்வே விரிவாக்க பணியால் அம்பகரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள சுடுகாட்டு விரிவாக்க பணிக்கு இடம் ஒதுக்கித்தர வலியுறுத்தி அப்பகுதி மக்களோடு
சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள பழைய அம்பகரத்தூர் காலனி தெரு, கல்லடி தெரு, பழைய சினிமா கொட்டகை தெரு, ரயிலடி தெரு, எம்ஜிஆர் காலனி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த 6 கிராமப்புற பகுதிகளை சார்ந்த மக்களுக்கு சுடுகாடானது அம்பகரத்தூர் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. இந்த சுடுகாட்டை கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் காரைக்கால் பேரளம் ரயில்வே விரிவாக்க பணியின் போது சுடுகாட்டிற்கு அருகே உள்ள இடத்தில் அமைக்கப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதையால் சுடுகாடு தகன மேடை, கருமாதி மண்டபம் உள்ளிட்டவை இடிக்கப்பட்டு சுடுகாடு குறுகலானது. இதனால் அப்பகுதி மக்கள் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர். இதுகுறித்து பல்வேறு அரசு துறைகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த பிரச்சினை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் கவனத்திற்கு அப்பகுதி மக்கள் கொண்டு சென்றனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்களுடன் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் சுடுகாட்டிற்கு அருகே உள்ள இடம் குறுகலாக உள்ளதாகவும் இதன் அருகில் உள்ள அரசகத்தை ஒதுக்கி தர வேண்டும் என்றும் 2வது முறையாக கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல திருநள்ளாறு சுப்ராயபுரம் பகுதியை சார்ந்த பக்ரிஸ்வாமி என்பவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு பழனிவேல் என்பவருக்கு சொந்தமான இடத்தை வாங்குவதற்கு தவணை முறைகள் பணம் செலுத்தி முடித்ததாகவும் தற்போது பழனிவேல் உயிரிழந்த நிலையில் குடியிருக்கும் அந்த இடத்தை அவரது குடும்பத்தாரிடமிருந்து பட்டா செய்து தர அனுமதி அளிக்க கோரி பக்ரிசாமியின் குடும்பத்தினருடன் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்தார். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஒரு நாள் பயிற்சி பட்டறை சிறப்பாக நடைபெற்றது. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் ஐரோப்பியன் சினிமா ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவருமான மற்றும் மேலாண் இயக்குனர் திரு மா தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் திரு D ராஜராஜன், இணை செயலாளர் திரு S வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு மா தனசேகரன் அவர்கள் தமது தலைமை உரைகள் சிறப்பு விருந்தினரை பற்றியும் இந்தியா மற்றும் ஐரோப்பிய சினிமா மற்றும் கலாச்சாரத்தை பற்றியும் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஹேடோனிஸ்ட், உருமாற்ற எழுத்தாளர், மிக சிறந்த கலாச்சார வர்ணனையாளர் மற்றும் இந்திய சினிமா புகழ் ஸ்ரீ சாரு நிவேதிதா அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து சிறப்புரை மற்றும் விளக்க உரை வழங்கினார்கள். ஸ்ரீ சாரு நிவேதிதா அவர்கள் தம் உரையில் ஐரோப்பியன் சினிமா நமது இந்திய சினிமாவிலிருந்து எவ்வாறு வேறுபட்டுள்ளது என்ற பல உதாரண பட தொகுப்புடன் வழங்கினார். மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் கலாச்சாரம் நமது இந்திய கலாச்சாரத்திலிருந்து எந்த அளவிற்கு வேறுபட்டுள்ளது என்று விரிவாக எடுத்துரைத்தார். ஐரோப்பியன் சினிமாவின் தொழில்நுட்பம், இசை, வாழ்வியல் முறையின் யதார்த்தம், நடிப்பு, பயிற்சி போன்ற பல துறைகளை பற்றி விரிவாகவும் எடுத்துக் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மற்றும் இக்கல்லூரியில் பயிலும் விஸ்காம் துறை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அரியங்குப்பம் தொகுதியில் சேதமடைந்த மின்கம்பங்களை சரி செய்ய வேண்டும், புதிய மின்மாற்றிகளை அமைக்க வேண்டும் என்று கோரி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் அரியங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இளைநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அதிமுக நிர்வாகிகளோடு சென்று அரியங்குப்பத்தில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் இளைநிலை பொறியாளரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளது. உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்லும் பகுதிகளில் மரக்கிளைகள் வளர்ந்துள்ளதால்
எதிர்வரும் புயல் மழை காலத்தை கருத்தில் கொண்டு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பு மரக்கிளைகளை அகற்ற வேண்டும் என்றும், அரியங்குப்பம் தொகுதி முழுவதும் உள்ள சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றிவிட்டு புதிய மின் கம்பங்களை நிறுவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சொர்ணா நகர் கண்ணம்மா தோட்டம் பகுதியில் உள்ள ஹைமாஸ் விளக்கு சரிவர எரியாததால் இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஐமாஸ் விலகுகளை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், வீராம்பட்டினம், காக்காயன்தோப்பு, ஆர்கே நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகளின் நடுவே மின்கம்பத்தை நிறுத்தி சாலைகள் போடப்படுகின்றன. இதையும் மின்துறை கவனத்தில் கொண்டு மின்கம்பங்களை சாலையோரத்தில் மாற்றியமைக்க வேண்டும். புதிய மின்கம்பங்களை நிறுவ வேண்டும். அரியங்குப்பம் தொகுதி மரப்பாலத்தில் துணை மின் நிலையமும் அரியங்குப்பத்தில் மின்துறை அலுவலகமும் இயங்கி வரும் நிலையில் இதுபோன்ற மின் பற்றாக்குறை இருந்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் போதுமான மின்மாற்றி வசதி இல்லாததால் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்பட்டு வருகிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசும் மின்துறையும் போர்க்கால அடிப்படைகள் உடனடியாக பழுதடைந்துள்ள மின்கம்பத்தை மாற்ற வேண்டும், உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் தொகுதியின் நிர்வாகிகள் ராஜா, ஜீவா, தக்ஷணாமூர்த்தி, அன்பு, சிவா, ஏழுமலை, முனியன், கோபி, நாகப்பன், ஜெயக்குமார், ரங்கநாதன், செல்வம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதி மூலக்குளம் ஜே நகர் பகுதிகள் டெங்கு காய்ச்சல் நோய் தொற்று அபாய நிலையில் சிறுமி உயிரிழந்ததை அடுத்து பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் துரித நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் ஜே நகர் பகுதிகள் நீண்ட நாட்களாக கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்யப்படாமலும் குப்பைகள் அகற்றப்படாமலும் காணப்பட்ட சூழ்நிலையில் அப்பகுதியில் கொசுக்கள் மண்டி டெங்கு காய்ச்சலால் நோய் தொற்று அபாயம் இருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுமி ஒருவர் உயிரிழந்தார். இதனை அறிந்து பாஜக மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று அப்பகுதி மக்களின் நிலையை எடுத்து கூறி துரித நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து நகராட்சி நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் துப்புரவு பணியை மேற்கொண்டு சுத்தம் செய்து கொடுத்தார். வில்லியனூர் தில்லை நகரில் ரூபாய் 27 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தில்லை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக வில்லியனூர் தில்லை நகருக்கு உட்பட்ட முருகன் நகரில் ரூபாய் 27 லட்சம் செலவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலமாக மேற்கொள்ளப்படவுள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, உதவி பொறியாளர் திருவேங்கடம், போர்மேன் ரூபகன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சந்துரு, ராஜேந்திரன், ரமேஷ்குமார், ஜெயராஜ், கன்னியப்பன், வீரபத்ரன், கணேஷ், கிருஷ்ணராஜ் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத் தலைவர் ஜலால், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், முன்னாள் இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் கதிரவன், வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ், காசிநாதன், தொகுதியின் துணை செயலாளர் ஜெகன்மோகன், தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் மிலிட்ரி முருகன், ஜனா, ஏழுமலை, கமல் பாஷா, சுரேஷ், ஜர்புதீன், முருகன், கார்த்திகேயன், ரகு, சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆசிய அளவில் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி திறன் மற்றும் சர்வதேச ஈடுபாடு 2026ஆம் ஆண்டிற்கான தரவரிசையில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் முன்னேறியுள்ளது. இந்த தரவரிசை கல்விசார் நற்பெயர், பணி, ஆராய்ச்சி திறன் மற்றும் சர்வதேச ஈடுபாடு, ஆசிரியர்கள் மாணவர்களின் விகிதம் உள்ளிட்ட அடிப்படைகள் மதிப்பெண் வழங்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் தரவரிசை வெளியிட்டு வருகிறது. ஆசிய நாடுகளை சார்ந்த 1526 பல்கலைக்கழகங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 30.7 மதிப்பெண்கள் பெற்று 2026ஆம் ஆண்டிற்கான தரவரிசையில் 470வது இடத்தை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு 18.8 மதிப்பெண்களுடன்
520 தரவரிசையிலிருந்து முன்னேற்றம் அடைந்துள்ளது. அதேபோல தெற்காசிய தரவரிசைகளில் 140வது இடத்தில் இருந்து 121வது இடத்தை முன்னேறியுள்ளது. இதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் பங்களித்த ஆசிரியர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களை பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு பாராட்டினார். இத்தகவலை பல்கலைக்கழக துணை பதிவாளர் மகேஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ஒரு அமைதி காத்து உலக அமைதியை வலியுறுத்தினார்கள். கல்வி வழியே நீடித்த அமைதியை நிலைநிறுத்தலாம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் திருமூர்த்தி மலை உலக சமாதான அறக்கட்டளை நிறுவனர் குருமகான் தலைமையில் தனிநபர் அமைதி உலக அமைதி என்ற தலைப்பில் உலகளாவிய அமைதி தின விழா புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மனிதநேயம், கருணை, சகோதரத்துவம் மற்றும் உலக ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் ஒரு முக்கியமான முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல தமிழ் சினிமா நடிகை நமிதா பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டு உலக அமைதியை வலியுறுத்தினார். விழாவில் 1000க்கும் மேற்பட்ட உணர்வாளர்கள் ஒன்று சேர்ந்து அமைதி, அன்பு, ஒற்றுமை, ஞானம் ஆகிய உயர்ந்த மனித மதிப்புகளை 11 மணியளவில் 1 நிமிடம் அமைதி காத்து கொண்டாடினர். உலக அமைதிக்காக இணைந்து செயல்படுவோம், மனித குலத்தில் அன்பும் ஒற்றுமையையும் பரவட்டும் என்ற வகையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஆச்சாரியா பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் புனித லூர்தன்னை திருத்தலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் மறைபரப்பு ஞாயிறு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள புனித லூர்தன்னை திருத்தலத்தில் ஆண்டுதோறும் மறைபரப்பு ஞாயிறு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் மறைபரப்பு ஞாயிறு உணவு திருவிழா மற்றும் விளையாட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அதிபர் தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார். பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு, அருட்தந்தை அலெக்ஸ் டோம்னிக் ஜாவியோ மற்றும் அன்பிய வழிகாட்டிகள், இறை மக்கள், இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் மறைபரப்பு திருவிழாவினை முன்னிட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொள்ளும் அனைத்து விதமான விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டது. இதுகுறித்து ஆல்பர்ட் அடிகளார் கூறுகையில், மறைபரப்பு ஞாயிறு என்பது நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்காக மக்கள் தாராளமாக நிதி உதவி வழங்குவது இவ்விழாவின் நோக்கமாகும். நற்செய்தி அறிவிப்பும் பணிக்கான உணவு திருவிழா நடைபெறுகிறது. நடைபெறும் உணவு திருவிழாவில் உணவுப் பொருட்களை வாங்கி அதன் மூலமாக பொதுமக்கள் தாராளமாக நிதி உதவி வழங்குகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.